பழங்காலத்தில் ஆரியநாடு என்ற ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ஆதித்யவர்மன் என்ற நீதிமான் அரசன் ஆட்சி செய்தான். அவன் மக்களின் நலனையே தனது முதல் கடமையாகக் கொண்டிருந்தான். ஒருநாள் அரண்மனைக்கு அருகிலுள்ள கிராமத்தில் ராமன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மையானவன், உழைப்பாளி. ஒருநாள் வயலில் உழுது கொண்டிருக்கும்போது அவனது கலப்பையில் ஒரு பொன் பெட்டி கிடைத்தது. அதைப் பார்த்த ராமன், இது எனது அல்ல, அரசருக்குச் சொல்வதே சரி என்று முடிவு செய்தான். அந்தப் பெட்டியை எடுத்துக்கொண்டு நேராக அரண்மனைக்கு சென்றான். அரசன் ஆதித்யவர்மன் பெட்டியை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பொன் நாணயங்கள் இருந்தன. அரசன் கேட்டான், இதை ஏன் நீ வைத்துக் கொள்ளவில்லை? ராமன் தாழ்மையுடன் சொன்னான், அரசே, பிறருடைய பொருளில் ஆசை வைப்பது பாவம். அரசன் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அவன் ஒரு சோதனை வைத்தான். இந்த பெட்டிக்கு உரிமையாளர் யாரும் வராவிட்டால் இதை என்ன செய்வாய் என்று கேட்டான். ராமன் பதிலளித்தான், அரசே, அது நாட்டின் செல்வம். மக்கள் நலனுக்கே பயன்படுத்த வேண்டும். அரசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், உன்னைவிட நல்ல மனிதன் என் நாட்டில் இல்லை என்றான். அரசன் அந்த பொன்னைக் கொண்டு ஏழை மக்களுக்கு கிணறுகள், பள்ளிகள் கட்டினான். ராமனை கிராமத்தின் தலைவராக நியமித்தான். ராமன் நேர்மையால் உயர்ந்தான். மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீதிப்பாடம்: நேர்மை மற்றும் தியாகம் மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்லும்.